இது பழமாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பழமாகல, காயாக தான் இருக்குது. பாருங்கள் என்ன ஷேப் இருக்குது, எவ்வளோ வெயிட் வருது பாருங்கள். ஒரு 500 கிராம் வெயிட் வர அளவு இருக்குது. அதனால தான் இது ஷேப்பை பார்த்துட்டு தான் மல்கோவான்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர். இது KOI 8ங்கிற ஒரு ரகம். இது நிறைய பேர் கேட்டால் கூட தெரியல. இதுவும் பழமாயிடுச்சு. இதையும் கூட பறிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக இருக்கும் கலர். நல்ல மெச்சூரிட்டி ஆகிட்டு. மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிக்கும். பாருங்கள், வாட்டர் ஆப்பிள், ஹபியூ, அடுத்து வந்து வாட்டர் ஆப்பிள். அடுத்து நம்ம பார்க்குறது கட்நட்டுங்கிற ஒரு செடி. இது வந்து ஒரு பூ வரும்போது லாஸ்ட் டைம் வரும்போது இன்னும் லாங்காக வந்தது. இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்திருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. அதாவது நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய பங்கனப்பள்ளி வெரைட்டி. இது ஃபுல்லாகவே நம்ம கவாத்து பண்ணி இதை வீடியோவும் போட்டிருக்கோம். எல்லாமே கிளைகளில் வந்து கவாத்து பண்ணனா நிறைய காய்கள் இருக்குது. இந்த கிளையை பார்த்தீங்கன்னா காற்றடிக்கும் போது ஒடிஞ்சிச்சு. அதனால் இந்த கிளையில் வந்து நிறைய காய்கள் இதில் வந்திருக்க பார்க்கலாம். இதேமாதிரி தான் இந்த கிளையும், இந்த பிரான்ச்சும் அதேமாதிரி தான். இது கிட்டத்தட்ட கவாத்து பண்ண மாதிரி தான். எதுக்காக காமிக்கிறேன்னா, கவாத்து பண்ணால் இதே மாதிரி அந்த ஜிப்ரலின் வந்து கவாத்து பண்ணும்போது இந்த கிளைகள் கட் ஆகும்போது ஜிப்ரலின் இதில் அதிகமாக உருவாகி அந்த ஹார்மோன் அதிகமாக வர்றதுனால உங்களுக்கு நிறைய காய்கள் காய்க்கும். அதுக்காக தான் கவாத்தை வந்து நம்ம முக்கியமாக சொல்கிறோம். இப்போது நம்ம இந்த பழங்களை வந்து இயற்கையான முறையில் தான் நம்ம அறுவடை பண்ணுறோம். அதாவது பூச்சி மருந்து எதுவும் ஸ்ப்ரே பண்ணாமல் அறுவடை பண்ணுறோம். அப்போது இதில் உங்களுக்கு பூச்சி பாதிப்பு வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா இயற்கையான முறையில் போகும்போது கொஞ்சம் பூச்சியோட தொல்லைகள் அதிகமாக இருக்கும். அது எப்போ தெரியும்னா, நீங்கள் பழங்களை அறுவடை பண்ணி பழுக்க வைக்கும்போது தான் தெரியும். காயாக இருக்கும்போது தெரியாது. பழுக்க வச்சிங்கன்னா ஒரு 50% காய்கள் வந்து டேமேஜ் ஆகும். அது எப்படி டேமேஜ் ஆகணுங்க பாருங்களேன். இந்த காயை காமிக்கிறேன். இந்த காய் வந்து உள்ள புழு இருக்குது, பூச்சி இருக்குது. இது எப்போ போயிருக்கோன்னாக்கா இப்போ போனதில்லை. அந்த பூ உருவாகும் போதே இப்போ உள்ள வந்து வண்ணத்து பூச்சி வந்து அந்த தாய்ப்பூச்சிகள் வந்து முட்டை போடுறதுனால அதில் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் வந்து அது டெவலப் ஆகி இப்போ உள்ள புழு வந்து இருக்குது. இது வந்து என்ன ஆகும்னா, நம்ம கொட்டைப்பகுதி அந்த விதைப்பகுதி இருக்குல்லையே அதுக்குள்ளே போயிட்டு கூட்டுப்புழுவாக செட் ஆகும். கூட்டுப்புழுவாக அது மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போடுறோம், தூர போடுறோம். அப்போது அது கூட்டுப்புழுவாக மாறி அப்புறம் திருப்பியும் அது பூச்சியாக வெளியே போயிடும். இது நம்ம படிக்கும்போது பட்டுப்புழுவுடைய லைஃப் சைக்கிள் படிச்சிருப்போம். அதுதான், அதே தான் இந்த பழத்துக்கும் பொருந்தும். இப்போ இந்த பழத்தில் புழு இருக்குங்கிறத காமிக்கிறேன், உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்து மரத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நினைப்பாங்க. இந்த இது அந்த பூச்சி வந்தாலே நிறைய பெஸ்ட் வந்துடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன வண்டுகள்லாம் வந்திருக்கு இல்லையா, தெரியுதா? இது எல்லாமே அழுகிடும். இதுக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா நம்ம காயாக இருக்குது, அதாவது நம்ம இயற்கை மருந்துகள் தான் பயன்படுத்தணும். இயற்கை மருந்துகள் பயன்படுத்தும் போது முழுசாக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம், அந்த பூச்சிகளை. அதனால தான் விவசாயிகள் நிறைய பேர் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணால் கட்டுப்படி ஆகாங்கிற பட்சத்தில் தான் பூச்சி மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. பூச்சி மருந்துகளை எவ்வளோ தவிர்க்க முடியுமோ தவிர்க்கிறது நல்லது. பாருங்கள், உள்ளே தெரியுதா உங்களுக்கு, எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த புழு இங்கே போய் நீ வந்து பழுக்கும்போது கரெக்டாக அது உள்ள கொட்டைக்குள்ளே போயிடும். புழு பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியல. அது இப்போ விதைப்பகுதிக்குள்ளே போயிருக்கும். அது போயிட்டு அங்கே நம்ம பழங்களை சாப்பிட்டு போடும்போது பட்டாம்பூச்சியாக திருப்பி வெளியே வரும். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கள் மேக்ஸிமம் எல்லாமே மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம ஒரே டைமில் எல்லாமே பறிக்க போவதில்லை. அது பறிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் அந்த காய்களுடைய பாருங்கள், இந்த காம்பு பகுதியில் வந்து ஒரு குழிவான ஒரு அமைப்பு ஏற்படும். அதுமாரி காய்களில் இந்த புள்ளி வரும், அந்த கருப்பாக ஒரு டாட் தெரியுது பாருங்கள். அதாவது அந்த மெச்சூரிட்டியான அந்த ஒரு இந்த மாதிரி இந்த சிம்பிள் இந்த தெரியுதா, ஒயிட்டு, இந்த மாதிரி சிம்பிள் தெரியும் போது அது மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ சில காய்கள் அந்த மாதிரி தெரியாது. அந்த மாதிரி பிஞ்சி காயாக இருந்தால் தெரியாது, அதை பார்த்து பறிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் இதில் ஒரு பழமே இருக்குது. இதை கட் பண்ணி பார்க்கலாம், கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா பழமாயிடுச்சு. பங்கனப்பள்ளி சூப்பர் வெரைட்டி. பொதுவாக நம்ம நர்சரியில் வந்து மாஞ்செடி வாங்க வரவங்ககிட்ட எத்தனை மரம் நட போகிறீங்கன்னு கேட்பேன். அவங்க ஒரு மரம் தான் நடுறதுக்கு இடம் இருக்குது சார், ஒரு செடி தான் நட போகிறோன்னா இந்த பங்கனப்பள்ளியை தான் நான் எல்லாருக்குமே ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னு கேட்டால் இது ஒரு சூப்பர் வெரைட்டி. அதாவது எல்லா பேரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. விவசாயியாக இருந்தாலும் சரி, நம்ம வீடுகளில் வளர்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நிறைய காய்க்கும், அதே மாதிரி நல்ல சுவையாக இருக்கும். அதுமாதிரி ஒரு சிறந்த வெரைட்டி. மற்ற வெரைட்டிகளை ரெண்டாவது தான் நான் சொல்லுவேன். அடுத்து நம்ம பார்க்குறது KOI 8ங்கிற ஒரு ரகம். இந்த ரகம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் இப்போ கிடையாது. நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையில் வாங்கின ஒரு செடி இது.
இப்போ ஆரம்பத்தில் எனக்கு இந்த பழம் திருப்தியாக இல்லை. ஆக்சுவலாக எப்போவுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல் 2வது டைம்லலாம் காய்க்கிற பழங்கள் அந்த பழத்தினுடைய டேஸ்ட்டை வந்து ஊர்ஜிதப்படுத்தாது. அது நாளாகும்போது தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த பழம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம நர்சரியில் எல்லாருமே விரும்பி வாங்குறாங்க. இது எல்லாமே மரத்திலே இப்போ பழுத்துருச்சு. இப்போ மேலே பழம் இருக்குது, அதுதான் பறிக்கிறதுக்கு அவர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்கள், நல்லா கொத்து கொத்தாக காய்க்கிற தன்மையுடையது. இதை நான் வந்து ஒரு கஸ்டமர் தோட்டத்துக்கு போகும்போது இந்த செடி வந்து நிறைய காய்ச்சிருந்தது. இதை மல்கோவான்னாங்க. மல்கோவா கிடையாது. இந்த வெரைட்டி இப்போ நம்ம மார்க்கெட்டில் இல்லை. வருங்காலத்தில் இதுக்கு நிறைய காய்க்கிறதுனால நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறதுக்காக அந்த செடிகளை அரேஞ்ச் பண்ணி சேல்ஸ் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். நல்ல வெரைட்டி. இந்த KY8 மரத்தில் ஒரு பழம் இருக்குது. அதை இப்போ பறிக்கிறாரு. வலை வச்சு தான் பறிக்கிறாப்புல. பாருங்கள், அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி நம்ம கூட வந்திருக்காரு கேமராமேன் இளையராஜா. அவருக்கு சாப்பிட்டு எப்படி டேஸ்ட் இருக்குங்கிற கேட்கலாம். ஏன்னா வீட்டிலேருந்து ஃபோன் வந்துருச்சு, நீங்கள் தோட்டத்துக்கு போயிருக்கீங்க, நிறையா மாம்பழம் சாப்பிடாதீங்கன்னு வந்துருச்சு. ஏன்னா வீட்டில் சொல்கிறதையும் கொஞ்சமாக கேட்கணும்ல. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற விதமாக நம்ம வந்து இன்றைக்கி மாம்பழம் இனி சாப்பிட போகிறதில்ல. இன்னும் கொஞ்சம் பழம் சாப்பிட்டேன், போதும். இது பழமாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் பழமாகலை, காயாக தான் இருக்குது. பாருங்கள் என்ன ஷேப் இருக்குது, எவ்வளோ வெயிட் வருது பாருங்கள். ஒரு 500 கிராம் வெயிட் வர அளவு இருக்குது. அதனால தான் இது ஷேப்பை பார்த்துட்டு தான் மல்கோவான்னு நினச்சிட்டாங்க நிறைய பேர். இது KY8ங்கிற ஒரு ரகம். இது நிறைய பேர் கேட்டால் கூட தெரியல. நானும் இதுக்கு ரெஃபரன்ஸ் தேடினேன், எனக்கு கிடைக்கல எனக்கு. பாருங்கள், நல்ல சூப்பர் வெரைட்டி. நான் பழமான அப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன். அடுத்து பப்பாளியில் கூட நமக்கு காய் 1-2 கலர் மாறிட்டு இருக்கு. அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். இதையும் நம்ம நர்சரியில் தான் சேல்ஸ் பண்ணுறோம். இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. அதனால் நம்ம பெரிய அளவில் இது காய் வந்து ஷேப்லாம் எதிர்பார்க்க முடியாது. ரெட் லேடி பப்பாளி தான். ஏன்னா ஏஜ் ஆகுது இல்லையா, ஏஜ் ஆகும்போது இந்த மாதிரி ஷேப்பு கொஞ்சம் மாறும். அடுத்து நம்ம பார்க்குறது செங்கவருக்கன். தமிழ்நாட்டு மியாசாக்கின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கலருக்காக சொல்லுவேன். ஆக்சுவலாக இதில் கொஞ்சம் நார்த்தன்மை இருக்கும், ஆனால் வித்தியாசமான ஃப்ளேவர். அது சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி மரத்தில் பழுத்து அதை பறித்து சாப்பிடணும். அதாவது லாஸ்ட் வீடியோவில் இந்த R22 மேங்கோ பற்றி சொல்லும்போது ஆஸ்திரேலியன் வெரைட்டி இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போது ஒரு கஸ்டமர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதில் நம்ம அது பதிவு பண்ண முடியல. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, மாம்பழங்கள் பொதுவாக நல்லா மெச்சூரிட்டி ஆகணும். மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் அந்த பழம் நல்லா இல்லைன்னா நீங்கள் வந்து அது நல்லா இல்லைன்னு சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். மற்றபடி கடைகளில் வச்சுருக்க பழங்கள் எவ்வளோ மெச்சூரிட்டி ஆகி அறுவடை பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ அதனுடைய முழுமையான இதை நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் கமெண்ட் சொல்கிறது, அது நல்லா இருக்குது இல்லைன்னு சொல்கிறது பெரும்பாலும் பழமாக நம்ம தோட்டத்தில் காய்ச்ச காய்களை பற்றி தான் சொல்கிறேன். அதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகி தான் பறிக்கிறோம். அதனால் இனிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ருசியும் அதிகமாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் நான். நம்ம கடைகளில் இப்போ கூட நீங்கள் கடைகளில் வாங்குகிற பழங்கள் ருசி இல்லை, தண்ணி மாதிரி இருக்குது, பச்சை தண்ணி மாதிரி இருக்குங்கிறாங்க நிறைய பேர். அதனால தான் நம்ம இப்போ நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய பழங்களும் மெனக்கெட்டு வராங்க. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ஒரு நல்ல தரமான பழங்களை கொடுக்கணுங்கிறதுக்காக மெனக்கெட்டு லாங்லேருந்து கூட ஒரு 20-30 கிலோமீட்டர் தள்ளி இருந்து கூட வராங்கன்னா காரணம் அதுதான். மெச்சூரிட்டி ஆகணும். இப்போ இது நல்லா மெச்சூரிட்டி ஆகிடுச்சு. இந்த இப்போ மெச்சூரிட்டியான பழம் எப்படி இருக்குங்கிறத நம்ம கட் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள். பாருங்கள், இதிலே ஜூஸ் வருது. ஒரு மியாசாக்கி மாதிரி தான் ஒரு கலர் வந்து கிட்டத்தட்ட மேற்புறமும் சரி உட்புறமும் சரி கலர் மியாசாக்கி மாதிரி தான். ஆனால் லைட்டான ஒரு நார்த்தன்மை இருக்கும். பாருங்கள், தெரியுதா? இது நல்ல பழமானா கூட லைட்டாக பால் வருது பாருங்கள். இதை வந்து நம்ம பறித்து 2 நாள் கழித்து கட் பண்ணோன்னா இந்த மாதிரி பால் வராது. இந்த பாலோட ஸ்மெல் இருக்கும். அது நிறைய பேருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நாங்கள் எங்கள் நர்சரியில் சேல் பண்ணும்போது நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அதாவது இந்த பழம் இப்படி தான் இருக்கும், என்னை பார்த்து பேசுனாங்கன்னா இந்த பழம் இப்படி தான் இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்கிக்கிங்க. ஆனால் இப்போ நம்ம கட் பண்ணி யாராவது இப்போ வரவங்களுக்கு கொடுத்தா அவங்க எல்லாம் ஓஹோ சூப்பர் அப்படி இப்படின்னு கமெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் மற்றபடி வெளியே இருக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாதனால நிறைய பேர் தெரியலை. அதனால தான் இந்த ரகத்தை வெளியே கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நிறைய பழம் நான் சாப்பிட்டேன், அதனால் நானே கமெண்ட் சொன்னால் சரியாக இருக்காது. உங்களுக்கே வாசனை வருதா? சாப்பிடணும் போல இருக்கா? கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பால் மணத்தோட மாம்பழம். பால் மணத்தோட மாம்பழம். பால் மணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நிறைய பேருக்கு பிடிக்கிற, ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை, நிறைய பேருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த தோல் கூட ரொம்ப தடிமனாக இருக்கும். இந்த தோல் வந்து தடிமனாக இருக்கிறதுனால பூச்சி நோய் ரொம்ப வராது இந்த ரகத்தை பொறுத்த வரைக்கும். வச்சு சாப்பிடலாம். அதாவது இந்த ராஜபாளையம் பஞ்சவர்ணம் சொல்லுவாங்க பாருங்கள், பழுக்க தான் பார்க்க தான் நல்லா இருக்குன்ற மாதிரி பழுக்க தான் பழம் நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரி தான், சுருங்குமே வழியே அழுகாது, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. இதில் நம்ம நர்சரியில் பெரிய கவரில் போட்டு வச்சுருக்கோம், 25 கவரில்
கொத்து கொத்தா காய்ச்சிருக்க பாருங்கள். அந்த பக்கம் திருப்பி காமிங்களா, இதெல்லாம் அதுதான். அப்படியே திருப்பி காமிங்க சைடில். எவ்வளோ காய்கள் அந்த கவரில் வந்திருக்குன்னு பாருங்கள். அந்த செடி வந்து தரையில் வச்சுருக்க செடி. இப்போ ரைட் சைடு இருக்கிறது வந்து கவரில் இருக்குது. கொத்து கொத்தா நிறைய காய்க்கிற தன்மை உடையது. நம்ம நர்சரியில் ஒரு மரம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றுக்கணக்கான பிஞ்சுகள் காய்ச்சிருக்கு. நல்ல ஒரு வெரைட்டி இது. இந்த செடிகளை இப்போ இந்த 25 கவரில் இருக்க செடிகளை விட நம்ம காய்களோட சேல்ஸ் பண்ணுறோம். இதுமாதிரி நிறைய வெரைட்டி நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இதுவும் பழமாயிடுச்சு. இதையும் கூட பறிச்சிடலாம். வரும் சூப்பராக இருக்கும் கலர். நல்ல மெச்சூரிட்டி ஆகிட்டு. மெச்சூரிட்டி ஆகும்போது இந்த மாதிரி கலர் வர ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்குறது வாட்டர் ஆப்பிள், க்ரீன் வாட்டர் ஆப்பிள். இது வந்து பழங்கள் ரொம்ப பெருசாக வரும் பாருங்கள். ரொம்ப பழம் பெரிய பழமாக வரும். ஒரு பழமே ஒரு 2 பழம் வச்சா ஒரு 100 கிராம் வெயிட் வந்துடும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெருசாக இருக்கும் பழம். நல்லா இனிப்பு தன்மையோடு தான் இருக்கும். பழம் வந்து சப்புனிலாம் இருக்காது. மழை பெய்யும் போது அறுவடை பண்ணி சாப்பிட்டோன்னாக்க இனிப்பு தன்மையோடு இருக்கும். இது 3-4 சீசன் எனக்கு காய்க்குது. பாருங்கள், இதில் பூ இருக்குது, பிஞ்சு இருக்குது, பெரிய பழம் கூட இருக்குது. பாருங்கள், பழத்தோடைய சைஸை பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இனிப்பாக தான் இருக்குது. நல்ல வெயில் நேரத்தில் சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்ல எனர்ஜி. நிறைய பேர் வேஸ்டான பழம் அப்படி இப்படின்னு கமெண்ட் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு இல்லாத நேரத்தில் ஒரு தோட்டத்துக்கு வரோம், ஃபார்முக்கு வரோன்னா பக்கத்தில் டீ கடை இருக்காது, ஹோட்டல் இருக்காது. அந்தமாதிரி நேரத்தில் நம்ம தோட்டத்தில் இருக்க பழங்களை சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. எந்த விதமான கெடுதலும் கிடையாது இந்த பழங்களை சாப்பிட்றதுனால. அதனால் வளர்க்கலாம். அது கொஞ்சம் பறவைகள் அப்படி சாப்பிட்டுட்டு போனால் கூட, கொஞ்சம் வேஸ்ட் ஆனால் கூட பரவாயில்லன்றது என்னோட கருத்து. நம்ம தோட்டத்திலே சேல்ஸுக்காக வச்சுருக்க செடியில் பாருங்கள், நோனி ஃப்ரூட்டு, அதுவும் காய் வந்திருக்கு. இன்னும் பழமாகலை. நிறைய இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடிய செடி. நிறைய பிஞ்சுகள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது. ஒரு காலத்தில் ஆகோகோன்னு பேசப்பட்ட ஒரு ஃப்ரூட் வெரைட்டி. நிறைய விட்டமின்ஸ் நிறைய இருக்குது. அதுக்காக நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அபியூ. நமக்கு எப்போவுமே வந்தால் ஒரு நுங்கு சாப்பிட்ட ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய நுங்கு பழம்னு சொல்லக்கூடிய அபியூ ஃப்ரூட்டு. அதுவும் 4 பழமாக இருக்கேன். 4 பழுத்துருச்சு. இங்கே பிஞ்சு இருக்குது. இப்போ கேரளாவிலே யாருமே இதை யூடியூப்பில் காமிக்கலை. அங்கே கூட சீசன் இல்லை. ஆனால் சென்னை கூடுவாஞ்சலில் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரி தோட்டத்தில் காய்ச்சிருக்கு. ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஒரு சப்போட்டா ஃபேமிலி. இந்த சப்போட்டா பழம் காய்க்கிற மாதிரி தான் பாருங்கள், அந்த கிளையிலே இருக்கும். அந்த கிளையிலே இந்த பழங்கள் வரும். சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நல்லா பழுத்துருச்சு. இது ஓரளவு பழுத்துருக்கு. இதுவும் நம்ம பறிச்சிடலாம். இன்றைக்கி வர கஸ்டமருக்கு யாருக்காவது ஷேர் பண்ணலாம். பாருங்கள், 4 பழம். நான் எதிர்பார்க்கவே இல்லை. சர்ப்ரைஸாக வந்து பார்க்கும்போது பழங்கள் இருக்கிறத பார்த்தேன். இந்த அபியூ ஃப்ரூட்டை பற்றி சொல்லும்போது நுங்கு பழம்னு சொல்லுவேன். அதேமாதிரி நம்ம கிளைமேட்லேயும் காய்க்குன்னு சொல்லுவேன். பாருங்கள், இன்னும் பிஞ்சுகள் இருக்குது. இந்த இருக்குது 2. இந்த இதில் கூட ஒரு 2 பிஞ்சு பார்த்தேன். இந்த இருக்குது, இந்த ஒரு பிஞ்சு இருக்குது. இன்னும் ஒரு 3 பிஞ்சு இருக்குது. இன்னும் ஒரு 10 நாள் கழிக்கும்போது இதுவும் அறுவடை ஆகும். இது எல்லாமே நம்ம கவரில் தான் வச்சுருக்கோம். ஒரு 25 கவரில் இருக்குது. இது ஒரு ட்ரம்மில் இருக்குது. இந்த செடிகளை நம்ம சேல்ஸ் பண்ணுற செடி தான். இதை நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அப்படியே இதனுடைய பழங்களை அறுவடை பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா இங்கே வாட்டர் ஆப்பிள் காய்ச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துடலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது தோட்டத்தில் காய்ச்சிருக்கக்கூடிய பாலிச்சம்பை. இது எல்லாமே பிஞ்சு இருக்கும்போதே இங்கேயும் ஒரு கொத்து பழங்கள் வந்திருக்கு பாருங்கள். நல்ல ரெட்டிஷாக இருக்குது. இதையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி நமக்கு வர கஸ்டமருக்கே ஷேர் பண்ணலாம். பாருங்கள், வாட்டர் ஆப்பிள், அபியூ, அடுத்து வந்து வாட்டர் ஆப்பிள். அடுத்து நம்ம பார்க்குறது கட்நட்டுங்கிற ஒரு செடி. இது வந்து ஒரு பூ வரும்போது லாஸ்ட் டைம் வரும்போது இன்னும் லாங்காக வந்தது. இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் வந்திருக்கு. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருந்தது. அதாவது பெண்களுடைய தலையில் இப்போ ஜடமாட்டி வைப்பாங்க இல்லையா, அதுமாதிரி ஜடமாட்டி மாதிரி நீளமாக இருந்தது. ஒரு 3 அடி நீளத்தில் வந்தது. இது நல்லா தரையில் நட்டோன்னா 5-6 அடி கூட இந்த பூ லென்த்தாக வரும். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கள் வரும். இந்த மாதிரி இந்த இதில் வந்து காய்கள் வரும். இந்த காய்கள் இப்போ பழமாகி கீழே விழுந்துருச்சு. நான் அந்த பழங்களை நம்ம நர்சரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி விதைகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். அதிலே நிறைய பிஞ்சுகள் பிடிச்சிருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு 2-3 காய்களை அறுவடை பண்ணி பார்த்தோம். அதில் பிஞ்சு பருப்பு வந்து நல்ல மெச்சூரிட்டி ஆகலை. அது இப்போ பழமாயிடுச்சு. இனி கட் பண்ணி பார்க்கலாம். ஒரு 4-7 பிஞ்சுகள் இருக்குது. இந்த பழத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இது இப்படி ஒரு செடி இருக்குதான்னு. இந்த மாதிரி செடிகள் தான், அதாவது நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டி செடிகள் நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் சேல்ஸ் பண்ணுறோம்.
அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் எங்கள் நர்சரி நம்பர் 9841986400 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க என்னென்ன செடிகள் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோங்கிறத லிஸ்ட் உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் பார்த்துட்டு அதை செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.